ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம சிவராத்திரி என்று இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் 4 பொருட்களில் ஏதாவது 2 பொருட்களையாவது நம்மளோட குலதெய்வம் கோவிலுக்கு தானமாக வாங்கி கொடுக்க வேண்டுமாம். நீங்கள் இந்த ஒரு செயலை மாதம் மாதம் வருகின்ற சிவராத்திரி என்று நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு செய்ய முடியாமல் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது மாதத்துல, அதாவது வருடத்துல ஒரு 3 முறைகளாவது நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு சென்று அதற்கப்புறமாக குலதெய்வத்தை நினைத்து இந்த பொருட்களை நம்ம வாங்கி கொடுப்பதனால் நமக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது நடக்குமாம். குலதெய்வத்தின் பார்வை நம்மீது படத் தொடங்குமாம். எந்த ஒரு தொழிலை தொடங்கினாலும் பரவாயில்ல, ஏன்னா திருமணம் செய்ய போயிடும், குழந்தை பிறந்திருக்கு, அப்படி ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நம்ம தொடங்க போறோம் அப்படின்னா முதல்ல நம்ம குலதெய்வத்தை நம்ம வணங்கணுமா. நமக்கு மீதி எந்த தெய்வத்தை நம்ம வணங்குறோமோ இல்லையோ, நமக்கு இறுதி வரை நம்மளை காப்பாத்துறது குலதெய்வமா தான் இருக்குமா. அப்படி நம்ம குலதெய்வத்தை கைவிடாம குலதெய்வம் கோவிலுக்கு சென்று முதல்ல குலதெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்ய வந்த இந்த ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம்னா அது கண்டிப்பாக எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்குமாம். திருமண தடை ஏற்படுதல், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது என எதுவாக இருந்தாலுமே நம்ம குலதெய்வத்தை மாதத்துக்கு ஒரு முறை போய் சந்திச்சுட்டு வந்தோம்னா அதிக அளவில் நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி நீங்கள் சிவராத்திரி என்று மாதம் மாதம் வருகின்ற அந்த சிவராத்திரி என்று இந்த சில பொருட்களை மட்டும் நீங்கள் தவறாமல் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு வாங்கி கொடுங்கள். இதனால் மிகப்பெரிய அளவில் அதிசயங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை, வேறு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் பரவாயில்லை, அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்து விடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது. எனவே இந்த ஒரு செயலை செய்யுங்கள். நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு எந்த ஒரு பொருளை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற அனைத்து விதமான வீடியோக்களும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். அதாவது முதலாவதாக நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு எந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்தால் குலதெய்வத்தின் மனதானது குளிர்ச்சி அடையும் என்று பார்த்தோம் என்றால் நல்லெண்ணெய் இருக்கல்லவா, நல்லெண்ணெயை நம்ம வாங்கி கொடுக்கணுமா. நம்ம வாங்கி கொடுக்குற நல்லெண்ணெயை வச்சு தீபம் ஏற்றினாலும் அல்லது நல்லெண்ணெயை வச்சு குலதெய்வத்துக்கு அபிஷேகம் செய்வதனாலும் குலதெய்வத்தின் மனதானது குளிர்ச்சி அடையுமாம். இதனால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்குமாம். இரண்டாவது, நம்ம சூடம் இருக்கல்லவா, சூடத்தையும் நம்மளுடைய குலதெய்வம் கோவிலுக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாமாம். எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினாலுமே இந்த சூடத்தை தான் முதல்ல ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் விளக்க கூட ஏற்றுவாங்க. எனவே இந்த சூடத்தையும் நீங்க வாங்கி கொடுக்கலாம். மூன்றாவது, அங்கு விபூதி, குங்குமம் அங்கு வருகின்ற பக்தர்கள் அனைவரும் நெற்றியில் பூசிட்டு செல்வதற்கு உங்களுடைய கைகளால் நீங்கள் வாங்கி கொடுத்த அந்த விபூதியையும் குங்குமத்தையும் அந்த அங்கு வருகின்ற பக்தர்கள் மனதார வாங்கி பூசுவதனால் உங்களுக்கு இருக்கும் அனைத்து விதமான கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாமே நீங்கி விடுமாம். எனவே தவறாமல் சிவராத்திரி அன்றாவது குலதெய்வம் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு செயலை செய்து வாருங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். நம்ம அருகில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது கோவிலுக்கு வாங்கி கொடுப்பதை விட குலதெய்வம் கோவிலுக்கு இந்த ஒரு செயலை வருடத்திற்கு நீங்கள் ஒரு முறையாவது செய்யுங்கள். இதனுடைய பலனானது அதிக அளவில் உங்களுக்கு கிடைக்கும். எனவே தவறாமல் இதை நீங்களும் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.